இந்தியர்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் அறிமுகமான ஒரு முகம். 1931 ஆண்டு ராமேஸ்வரத்தில் ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த இவரது வாழ்க்கை பயணம் தன்னம்பிக்கைக்கு ஒரு உதாரணம். நல்ல ஒரு மாணவன், சிறந்த விஞ்ஞானி, பண்பான பேராசிரியர், சுய முன்னேற்ற எழுத்தாளர், பேச்சாளர், இன்னிசை ரசிகர், நம் நாட்டின் தலை சிறந்த குடிமகன் என இவருக்கு பல பரிணாமங்கள் உண்டு. இந்தியாவின் மிக உயரிய விருதான பாரத் ரத்னா, பத்மபூஷன், பத்ம விபூஷன், இந்திரா காந்தி விருதென இவரது விருதுகள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. பணம், பதவி, பாராட்டென பல குவிந்திருந்தாலும் இவரது எளிமையான வாழ்க்கையாலும் முன் உதாரண நடவடிக்கையாலும் இந்தியாவின் கோடிக்கணக்கான மக்களின் இதயத்தில் நம்பிக்கை நட்சத்திரமாக திகழ்கிறார். டாக்டர் அவுல் பகீர் ஜெயினுலாபதீன் அப்துல் கலாம். வணக்கம் தமிழகத்தின் சிறப்பு விருந்தினர். ஒரு செய்தித்தாள் விற்கும் ஒரு சிறுவனாக இருந்து தற்போது தலைப்புச் செய்திகளை உருவாக்கும் ஒரு மனிதனாக வளர்ந்திருக்கிறீங்க. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு மட்டுமல்லாம வெளியுலகத்தில் எந்த அளவுக்கு மாற்றங்களை நீங்க பாக்குறீங்க? நீங்க இந்த கடலோரத்தில் உள்ள ஒரு வீட்டில் பிறந்தேன். கடலில் அமைந்த, கடலுக்கு பக்கத்தில் அமைந்த நகர ஒன்றில் பொறியியல் கல்வி பயின்றேன். கடல் பகுதி மற்றும் தீவு எனது செயல்தலமாக மாறின. எனது ஊர் ராமேஸ்வரம், ஒரு தீவு பிரதேசம். அங்கு கடல் வெகு அருகில் இருந்ததால் கடல் அலைகள் என் வீடு வரை வந்து செல்லும். என்னுடைய 76 ஆண்டுகால வாழ்வில் கடல் அலைகள் போன்றது. கடல் அலைகள், எனது 76 ஆண்டுகள் வாழ்வு கடல் அலைகள் போன்றது. பூர்ண சந்திரன் உள்ள நாட்களில் ராமேஸ்வரம் கடற்கரையில் மணல் மேடுகள் எல்லாம் பார்ப்பதற்கு அருமையான காட்சியாக திகழும். இதுவே என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. எனது வாழ்வின் மற்றொரு பகுதி, வேகமாக காற்று அடிக்கும் பொழுது மழை காலங்களிலும் கடல் அலைகள் சீரிப்பாயும், எங்கு பார்த்தாலும் ஓங்கார சத்தம் கேட்கும். இது என் வாழ்வின் அடுத்த பகுதி. பல வெற்றிகள், ஒரு சில தோல்விகள், இவை அனைத்தும் சேர்ந்ததே எனது வாழ்வாகும். நீங்க படிக்கும்போது நீங்க செய்தித்தாள் விற்கும் ஒரு சிறுவனாக இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப கடினமா சார்? நீங்க செய்தித்தாளுக்கு விற்கும் ஒரு நிலைமையில் இருந்து இந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு ஒரு எளிமை சார் உங்களுடைய குடும்பம்? 1941 நான் 10 வயசு பையனாக இருக்கும் பொழுது, அப்பொழுது 2வது உலக யுத்தம் நடந்து கொண்டிருந்தன. எனது ஒரு பெரிய அண்ணன் அவர்கள் இலங்கை சென்று விட்டார். அவர் ஏஜெண்டாக இருந்தார். அவர் இலங்கை சென்றவுடன் அந்த வேலையை, பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணும் வேலையை எனக்கு கொடுத்தார். அதன் மூலம் எனக்கு பல நன்மைகளும் கிடைத்தன. எல்லோரையும் பார்க்கும் ஒரு வாய்ப்பு, பார்க்கும் வாய்ப்பு, மற்றும் முதல் செய்தியை படிக்கும் வாய்ப்பு, புத்தகம் எப்படி நடந்து கொண்டு அண்ட் அப்பதான் எனக்கு ஒரு ஏர்கிராஃப்ட் இன்ட்ரெஸ்டே வந்துச்சு. 2 ஏர்கிராஃப்ட், ஜெர்மன் ஏர்கிராஃப்ட் அண்ட் பிரிட்டிஷ் ஏர்கிராஃப்ட், அமெரிக்கன் ஏர்கிராஃப்ட் ஃபைட்டிங். இந்த ஏர்கிராஃப்ட் டெக்னாலஜியே அப்பதான் எனக்கு ஒரு பிடிப்பு ஏற்பட்டது. அந்த ஒவ்வொரு நாளும் அந்த பத்திரிகை திறந்த உடனே அதான் நியூஸ் இருக்கும். அதனால அது 2 நன்மைகள். ஒன்று, இப்போ எல்லோரையும் பார்க்க முடியும். நான் தான் முதல் எல்லாருக்கும் பேப்பர் சப்ளை பண்ண ஊர்ல முதலில் வர வேண்டும் அப்படின்னு முதல் அந்த வேட்கை. அப்புறம் 2வது, அந்த செய்திகள் எனக்கு முக்கியம். நான் தான் முதல் படிச்சு எல்லாருக்கும் சொல்லுவேன், எங்க வீட்டுல எல்லாம் இப்படி யுத்தம் இப்படி நடந்து போச்சு அப்படின்னு. சார், இப்போ நிறைய பேர் குழந்தையா இருக்கும்போது அவங்களுடைய மனநிலை வளர வளர தங்கள் மனதில் உள்ள அந்த குழந்தையை நிறைய பேர் விட்டுறாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த சிறுவன் 76 வயது கடந்து ஒன்றும் அந்த சிறுவன் இன்னும் ரொம்ப இருக்காங்களா, இல்ல மத்தவங்க மாதிரி அந்த சிறுவன் காண போயிடுறாங்களா? ஆமா, என்ன நான் மாணவர்களை பார்க்கும் பொழுதும், மாணவர்களுடைய ஆசிரியர்களை பார்க்கும் பொழுதும், ஆசிரியர்கள் கான்ஃபரன்ஸ்லாம் இருக்கும். அப்ப நான் சொல்லுவேன், அந்த பிறந்தவுடனே குழந்தை சிரிக்கும்,
அந்த 1ஆம் கிளாஸ் படித்து பிரைமரி ஸ்கூலில் போனோடனே இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருக்கும். செகண்டரி ஸ்கூல் போனோடனே ஒரு 10ஆம் கிளாஸ் ரீச் பண்ண உடனே சிரிப்பு குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா 10+1 10+2 என்ன எங்கே போகணும், இன்ஜினியராக போகணுமா, டாக்டராக போகணுமா, மேனேஜராக போகணுமா அப்படின்ட்டு ஒரு நிலைமை வரும். இந்த இதனால் அவங்க இடத்துல ஒரு மனதில் வந்து ஒரு பயம் திருப்பு முனையாளர் பயம் ஏற்படும். அந்த சந்தோஷம் குறைஞ்சிரும். அப்புறம் காலேஜுக்கு போன உடனே இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் குறைஞ்சிரும். இது வந்து கல்வி அல்ல. கல்வி என்பது 1ஆம் கிளாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10+2 வரையிலையும் காலேஜ் படிக்கும்போதும் எப்பொழுதுமே ஒரு மகிழ்ச்சியான நிலைமை ஏற்படணும். அதுதான் அருமையான கல்வியாகும். ரொம்ப நல்ல விஷயம். இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து உங்களை வந்து மிகவும் நீங்க வந்து தாக்கப்பட்டது உங்களுடைய ஆசிரியர்களால் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பல இடங்களை சொல்லியிருக்கீங்க. குறிப்பா வந்து உங்களுடைய ஆசிரியர்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்திருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? எனக்கு அது ஒரு பெரிய பாக்கியம். 1ஆம் கிளாஸ்ல இருந்து காலேஜ் வரையிலையும் அருமையான டீச்சர்கள் இருந்தாங்க. நான் இப்போவும் ஒரு 1941 ஆண்டுல வந்து 1936 ஆண்டு நான் 1ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 1936ல 1ஆம் கிளாஸ். அப்போ எனக்கு டீச்சர் வந்து முத்துவையர் பேர். 1ஆம் கிளாஸ்ல உங்க டீச்சர் ரிமெம்பர் பண்றீங்களா? 1ஆம் கிளாஸ்ல முடியுமா? உங்களால முடியுமா? நான் என்னோட 1ஆம் கிளாஸ் வந்து நாராயணி மிஸ். அப்படியா? வெரி குட். எனக்கு முத்து அவர் முத்தான டீச்சர். அவர் எப்படின்னா ஒரு நாள் வந்து சேர்ந்த உடனேயே 3 மாசத்துல நான் வந்து கணக்குல நல்ல மார்க் எடுப்பேன். 100க்கு 100 கணக்குல அப்போ எடுப்பேன். முத்தையர் எங்க வீட்டுக்கு வருவாரு. முத்தையர் வீட்டுக்கு வந்து எங்க அப்பாட்ட வந்து இப்படி உங்க பையன் வந்து எங்க அப்பா அம்மாட்ட உங்க பையன் வந்து 100க்கு 100 எடுத்துட்டான். எவ்வளவு சந்தோஷம். வீட்டையே சந்தோஷப்படுத்துவார். ஏன்னா அது ஒரு அருமையான ஒரு டீச்சர் அவர் முத்தையர். அது மட்டும் இல்ல, வீட்டை என்னையும் சந்தோஷப்படுத்துறார், வீட்டையும் சந்தோஷப்படுத்துவார். அவர் வாழ்க்கையே ஒரு வந்து எடுத்துக்காட்டு. அருமையான வாழ்க்கை, புனிதமான வாழ்க்கை. வாழ்க்கையிலிருந்து படிக்கிறோம், அவர் படிச்சு கொடுத்து படிக்கிறோம். அதான் டீச்சர். எனக்கு 2வது டீச்சர் வந்து சிவசுப்பிரமணிய ஐயர் பேர். அவர் வந்து ஹைஸ்கூல், இன்னும் அவர் வந்து எலிமெண்டரி ஸ்கூல் ஹையர் 10th, தட் இஸ் 5th கிளாஸ் 10 இயர் பாய். அப்போ வந்து அவர் எனக்கு வந்து சயின்ஸ் சொல்லி கொடுப்பார். எப்படி பறவைகள் பறக்கின்றன வந்து பிளாக் போர்டில் போய் எனக்கு சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுத்த விதம், பறவை எப்படி பறக்கிறது அப்படின்னு. எங்கள் ஊர் ஐலண்டு, எங்களெல்லாம் கொண்டு வந்து கடற்கரையில் போய் எப்படி பறவைகள் பறக்கிறது அப்படின்னு காமிப்பார். அந்த விங் ஏன் இருக்கு, டெய்லி ஏன் இருக்கு, நோஸ் எப்படி இருக்கு, இதெல்லாம் சொல்லிக் கொடுப்பார். அவர் சொல்லிக் கொடுத்த விதம் எங்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு, பறவைகள் எப்படி பறக்கணும். ஆனால் அவர் தான் எனக்கு வாழ்க்கையில் வந்து ஒரு லட்சியத்தை வந்து ஏற்படுத்தியவர். நானும் வாழ்க்கையில் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு லட்சியத்தை என் மனதில் வந்து திட்டப்படுத்தினார். சிவசுப்பிரமணிய ஐயர் உங்கள் வாழ்க்கையின் ஒரு திருப்புமுனை. ஏன்னா லட்சியத்தை கொடுத்தவர். கண்டிப்பா. அது வந்து நீங்க வந்து பள்ளி படிப்பு சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து உண்மையா வந்து உங்களை வந்து மேன்மைப்படுத்துறது உங்களுக்கு கல்லூரி வாழ்க்கையில எந்த மாதிரி ஆசிரியர்கள் உங்களுக்கு தாக்க இருந்தாங்க? நீங்க அவங்க வந்து எந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி படிப்படுத்தா நீங்க இந்த மாதிரி படிக்கலாம், அந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு சரியான திசை காமிச்சது? கல்லூரியில் சென்ட் ஜோசப் காலேஜ் படித்தேன். 1950 இருந்து 54 வரையிலையும் சென்ட் ஜோசப் காலேஜ்ல படித்தேன். சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சி. அப்போ எனக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருந்தார். அவர் பேரு ரெவரண்ட் ஃபாதர் சக்வேரா, டிஎன் சக்வேரா பேர். டிஎன் சக்வேரா அவர் வந்து அருமையாக இங்கிலீஷ் டீச் பண்ணுவார். ஷேக்ஸ்பியர் அவரே ஷேக்ஸ்பியர்னு சொல்லுவோம் அவர். அது மட்டும் இல்லை, நாங்கள்லாம் வந்து எங்கள் தமிழில் மீடியத்தில் படித்தோம், லாங்குவேஜ் மீடியம் எங்களுக்கெல்லாம். அங்கே வந்து சென்ட் ஜோசப் காலேஜில் போனோன்னா இங்கிலீஷ் மீடியம். தத்தளிச்சு போயிட்டோம். எப்படி அதை பார்த்துட்டு எங்கள் ஸ்டூடெண்ட்லாம் தமிழ் மீடியத்தில் படித்தவங்கலாம் கூப்பிட்டு ஒவ்வொரு நாளும் 6 to 7 1 மாதம் கிளாஸ் எடுத்தார் எங்களுக்கு. எப்படி வந்து இங்கிலீஷ் டீச் பண்ணும்போது, இங்கிலீஷ் மீடியம் டீச் பண்ணும்போது அது எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறதுக்கு சில புத்தகம் கொடுத்தார், சில பத்திரிகைகள் கொடுத்தார். அங்கே படிக்க வச்சு 1 மாதம் எங்களுக்கு கோச் பண்ணார். அதன் மூலம் நாங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் காலேஜ் லெசன்ஸை எல்லாம். அப்போ தான் எல்லாம் தமிழில் படிச்சுட்டு எல்லாம் இதில் படிக்கிறோம், இங்கிலீஷில் படிக்கிறோம். அப்போ எங்களுடைய மன பயத்தை அறிஞ்சு தத்தளிச்சதை பார்த்து அதுக்காக எங்களுக்கு ஒரு கிளாஸை கோச் பண்ணி எங்களை ரெடி பண்ணி